ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த லிவிங் வாட்டர் சர்ச் யூடியூப் சேனல் நேயர்களாகிய உங்களோடு கூட இன்றைக்கு ஒரு சிறப்பு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளிலே ஒரு சாட்சியை உங்கள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எங்களுடைய திருச்சபையில் வந்து அவ்வப்போது தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கிற அன்பு சகோதரர் திரு தாமஸ் ஞானசெல்வம் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று முன் நம்ம யூடியூப் சேனலில் அவங்களுடைய செய்தியை, சண்டே சர்வீஸ் செய்தியை, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச செய்தியை நாங்கள் அப்லோட் செய்திருக்கிறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் நம்மத்தில் ஒரு சிறப்பு சாட்சியை பகிர்ந்து கொடுப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பணியாற்றிய 20 ஆண்டு கால வாழ்க்கையில், அந்த பணியில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், தேவனோடு நடந்தது நிமித்தமாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அவர்கள் இதில் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் டெலிகாமில் 5 ஆண்டுகள், அதுக்கு பின்பதாக ஹனிவல் டெக்னாலஜி சொல்யூஷன் என்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 15 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனோடு நடந்தது நிமித்தமாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமாக அவர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனவே நீங்கள் இந்த செய்தியை கேளுங்கள், இந்த சாட்சியை கேளுங்கள். இது நிமித்தமாக நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனுபவங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாகவே மகிமைப்படும். ஆமேன். லிவிங் வாட்டர் சர்ச் யூடியூப் சேனல் பயனாளிகளுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் தாமஸ் ஞானசெல்வன் ஆகிய நான் எனது வாழ்த்துக்களையும் இயேசுவின் நாமத்தினால அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி மற்றவர்களுக்கு சொல்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமையாக இருப்பதால், கர்த்தர் எனக்கு செய்த, என் வாழ்வில் செய்த நன்மைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த வேளையில் வந்திருக்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வருகிற காலங்களில் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவாராக. ஐயா சொன்னது போல், எனது பெயர் தாமஸ் ஞானசெல்வம். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். சாதாரண பள்ளிகளில், அதாவது சிஎஸ்ஐ துவக்க பள்ளியில் 1 to 8 மற்றும் 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளை மாந்தோப்பு என்று அழைக்கப்படும் கார்ப்பரேஷன் ஸ்கூல் எஜுகேஷனும் மற்றும் எனது கல்லூரி இளங்கலை பட்டத்தை நந்தனம் ஆர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிற அரசு கலைக்கல்லூரியிலும் படிக்க எனக்கு தேவன் கிருபை செய்தார். எனது சொந்த வாழ்க்கை பற்றி நான் கூற வேண்டுமென்றால், நான் தேவனாலே மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் கூறுவேன். ஏனெனில் நாம் தகுதி இல்லாமல் இருந்தும் தேவன் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததனால் நான் உங்களுக்கு இந்த சிறிய சாட்சியை நான் கூற விரும்புகிறேன். முன்பே குறிப்பிட்டது போல, பள்ளிப்பருவ வாழ்க்கை அவ்வளவாக மிகுந்த சிறந்ததாக இல்லாவிடினும், தேவன் தாமே எனது 18 வயதில் நான் இந்திய விமானப்படையில் நான் சேர்ந்து இந்தியாவின் பல பாகங்களிலே நான் எனது வாழ்க்கையும், தனிப்பட்ட வாழ்க்கையும், எனது குடும்ப வாழ்க்கையும் முடித்து 2002 விருப்ப ஓய்வு பெற்று நான் வர கிருபை செய்தார். இந்த குறிப்பிட்ட 20 வருட வாழ்க்கையில் தேவன் செய்த அனைத்து அற்புதங்களையும்
அடையாளங்களையும் நான் உங்களிடத்திலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம் விமானப்படை என்றால் மிகுந்த சம்பளத்தோடு கூடிய வேலை என்று. நான் 1982 ஆகஸ்ட் மாதம் சேரும் பொழுது ஏறக்குறைய 200 ரூபாய்க்கு தொடங்கின வாழ்க்கை. அது மாத சம்பளம் 200 ரூபாய். ஆனால் நான் இந்த 2023 ஏப்ரலில் முடிக்கும் பொழுது ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மாத சம்பளத்தை முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவனை நான் விசுவாசத்தோடு பிடித்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். எங்களது இராணுவ வாழ்க்கை அல்லது விமானப்படை வாழ்க்கையானது மிகுந்த சுலபம் அல்ல. பலதரப்பட்ட தட்பவெட்ப நிலைகளிலும் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளிலும் நாங்கள் எங்களது வாழ்க்கையை கழித்திருக்கிறோம். 10க்கு 10 ஒரு ரூமில் நானும் எனது மனைவியும் எனது பிள்ளைகளும் ஒரே அறையிலே கூட எங்களது குடும்ப வாழ்க்கை பல வருடங்கள் உருண்டோடி இருக்கிறது. ஆனால் எப்படி கிறிஸ்துவ விசுவாசத்தை நான் பிடித்து கொண்டு வளர்ந்தேன் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சிஎஸ்ஐ சபையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் சிஎஸ்ஐ சபைகளில் நான் அந்த பாடகர் குழுவிலும் பின்பு வாலிபர் ஐக்கியத்திலும் இருக்க தேவன் கிருபை செய்தார். ஒருவேளை எனது குரல் அவ்வளவு நன்றாக இல்லாததினால் பாஸ் மட்டும் பாட அனுமதிப்பார்கள் பாடகர் குழுவில். ஆனால் இன்றைய தினத்தில் எனக்கு இருக்கிற குரல் வளத்தை நம்பாமல் தேவன் நமக்கு உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லி தேவன் என்னை பல இடங்களிலே துதி ஆராதனைகளை கூட நடத்த தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். பின்பு ஐயா குறிப்பிட்டது போல நாங்கள் எங்களது குடும்ப வாழ்க்கையில் 6 வருடங்களுக்கு மேலாக சபை என்றே இல்லாத ஒரு இடங்களிலே நாங்கள் எங்களது வாழ்க்கையை ஓட்ட நேரிட்டது. அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஆலயத்தை காண வேண்டுமே என்றால் 15 அல்லது 20 கிலோமீட்டர் தொலைவிலே ஏதோ ஒரு ஆலயம் ஏதோ ஒரு டினாமினேஷனில் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் மீறி சக விசுவாசிகளாகிய எனது நண்பர்கள் 7 பேர் 8 பேர் நாங்கள் இணைந்து ஒரே அறைக்குள்ளாக தேவ வசனத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் தேவனை நாங்கள் வாய்விட்டு துதிக்கவும் எங்களது ஜெப விண்ணப்பங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுப்பதிலும் அந்த குறிப்பிட்ட அந்த 6 வருடங்களிலே சபை இல்லாவிட்டாலும் சபை போல விசுவாசிகள் ஒன்றாக கூடி ஜெபிப்பதன் ஒரு முக்கியத்துவத்தை தேவன் எங்களுக்கு உணர்த்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் அவரை தொழுதுகொள்வேன் என்கிற வசனத்தின்படி நாங்கள் எங்கு சென்றாலும் இரட்சணத்தினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வதிலே நேரம் செலவு செய்ததினால் தேவன் எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்ல வேண்டும். அதுபோக ஒரு சில இடங்களில் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் எங்களது ஆலயம் என்பது நாங்கள் போகிற சபை என்பது 20-25 கிலோமீட்டர் மிகவும் கடின பாதைகளில் இருக்கும். அப்பொழுது நானும் எனது 2 பிள்ளைகளும் மனைவியும் ஒரு சிறிய ஸ்கூட்டரில் 20 கிலோமீட்டர் ஒரு பக்கமும் திரும்பி வரும்போது 20 கிலோமீட்டருக்கும் போய், ஆனால் சபையை ஒழுங்கை எப்பொழுதும் கடைபிடித்த அந்த நோக்கத்தை தேவன் எங்களது வாழ்க்கையில் கண்டு எங்களை உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த நேரங்கள் உண்டு. இன்னும் ஒன்று கூட பகிர்ந்து கொள்ளலாம். முன்பு எங்களது வாழ்க்கையிலே காணப்பட்ட சிறு சிறு தவறுகளை கூட தேவன் எங்களை எப்படி உணர்த்தி திருத்தி
அவருடைய பாதையிலே நேராக கொண்டு வந்தார். அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி சாட்சியாக இருக்க நேரிட்டது என்பதை குறித்து கூட இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். முதலாவது, இருக்கும் இடங்களிலே விசுவாசிகளுக்கு இடையே உள்ள ஐக்கியம் ஒரு மனிதனை தேவனுடைய பாதையில் நடத்துகிறது என்பதை நாங்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்று கூட அந்த விசுவாசிகளுடனே எங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது, குடும்ப ரீதியாக நல்ல தொடர்பு இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாகவும் அவர்களுடைய பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி இருக்கிறார் என்பது உண்மை. அதுபோல உங்களிடத்திலே காணப்படும் தாளந்துகளை நீங்கள் சக விசுவாசிகளோடு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அது வெளிக்கொணர தேவன் உதவி செய்வார். நான் பள்ளிகளில் படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவாக பேச தெரியாது. ஆனால் எப்பொழுது எனது சக விசுவாசிகளுடனே நான் சேர்ந்து அவர்கள் என்னை ஒரு சில வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தூண்டும் பொழுது நான் அதை தயார் செய்து வந்து அவர்களிடத்திலே கூறும்போதோ அந்த கூட்டத்திலே கூறும்போதோ எனக்கு தெரியாமலே தேவன் அந்த எப்படி ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வது, எப்படி நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது, எப்படி ஒரு செய்தியை தயார் செய்வது என்பதை போன்ற ஒரு சில காரியங்களை தேவன் எனக்கு உணர்த்தி இன்றைய தினத்திலே நான் விசுவாசிகளுக்கு மத்தியிலே என்னுடைய அந்த தாளந்தை தேவன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஊழிய காரியங்களிலே, அது கிராம ஊழியங்களாக இருந்தாலும் சரி, பல இடங்களிலே மரத்திற்கு கீழாக நடக்கும் சிறிய சர்ச்சஸை நாங்கள் அங்கே பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம், அது பக்கெட்டாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், அவர்கள் கொண்டு வந்து தேவனை துதிக்கும் பொழுது நாங்களும் அந்த துதிகளிலே இணைந்து தேவனை துதித்திருக்கிறோம். அதாவது எப்படி ஒரு ஆலயத்திலே துதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிற மாதிரி இல்லாமல், ஆனால் ஆவியிலே நிறைந்து அவர்களுக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து அவர்கள் எப்படி ஒரு உணர்வோடு, விடுதலை உணர்வோடு, ஆவியின் உற்சாகத்தோடு அவர்கள் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் என்பதை கண்டால் நமக்கே அந்த ஆசை வரும். அதுபோல தேவன் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட எங்களது பிள்ளைகளை தேவ பயத்திலே வளர்க்க கிருபை செய்தார். இன்றும் கூட பிள்ளைகள் அவர்கள் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட்டு நல்ல பொசிஷன்ஸில் ஐடி மற்றும் ஃபைனான்ஸ் போன்ற துறைகளிலே அவர்கள் சிறந்து விளங்க கிருபை செய்திருக்கிறார். தேவன் நல்ல தேவ பக்தி உள்ள மருமகள்களை அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கூட பேர பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் ஒரு மாதிரியாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய பிரயாணத்தை நாங்கள் நினைத்து பார்த்தால் ஒன்றே ஒன்று தெளிவு: எந்த இடத்திலும் எங்களுக்கு உள் மனதில் இருக்கிற அடிப்படை விசுவாசத்தை விடாமல் நாங்கள் பிடித்து கொண்டதன் நிமித்தமே இன்றைய தினத்திலே தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஒருவேளை நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகுந்த வளர்ச்சி பெற்றாலும் கூட எந்த இடத்திலும் தேவன் பெரியவராகவே இருந்து நாங்கள் சிறியவராகவே இருந்து எங்களை தாழ்த்தி கொண்டது நிமித்தம் தேவன் எங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். என்னை வளர்த்த பெற்றோர்கள், என்னை மற்றும் வளர்த்த ஆசிரியர்கள், அது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் என்னுடைய சக விசுவாசிகளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியறிதல் உள்ளவனாக காணப்படுகிறேன். ஏனெனில் அவர்களுடைய, அதாவது சொல்லுவாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களது நண்பர்கள் யார் என்று சொன்னால் உங்களை பற்றி தெரிந்து விடுகணும். அப்பொழுது நம்மை சுற்றிலும் சக விசுவாசிகள் ஒரு சபையிலோ அல்லது ஒரு கூடுகையிலோ அமைந்து விட்டால் உங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு வளர்ந்து காணப்படுவீர்கள் என்பதற்கு நானே ஒரு சிறிய சாட்சியாக இருக்கிறேன். அதுபோல நான் முதலிலே இருந்த சபைகளிலே
மிகுந்த கண்டிப்பான போதகர்களால் நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு கண்டிப்பான போதகர்கள் இருந்ததினாலே அவர்கள் எனக்கு பாதையை, செவ்வையான பாதையை எனக்கு காண்பித்ததன் நிமித்தம் நான் தேவனிடத்திலே அதிக பற்றுள்ளவனாகவும் விசுவாசத்தை விடாமல் பிடித்து கொண்டவனாகவும் நான் காணப்பட்டேன் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். ஆனால் நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு அவரது மெல்லிய சத்தத்தை கேட்க நமது காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரிடத்திலே நாம் ஜெப நேரங்களை கொடுத்து அவரிடத்திலே எப்பொழுதும் உரையாட வேண்டும். வேதத்தை படிப்பதன் மூலமாக அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க வேண்டும். இப்படி உங்களது வாழ்க்கையை நீங்கள் தேவ பயத்திற்குள்ளாக நீங்கள் வளர்த்து கொண்டீர்களே ஆனால் தேவன் உங்களை விசாரிக்கிற விதம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம், தேவன் உங்களை நடத்துகிற விதம் எல்லாம் மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. கடந்த 60 ஆண்டுகளாக தேவன் எனக்கு செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் தேவன் என் வாழ்க்கையிலே, எனது குடும்ப வாழ்க்கையிலே, எனது தொழில் ரீதியான வாழ்க்கையிலே தேவன் செய்த அனைத்து அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறவனாக இந்த வேளையில் உள்ளேன். இன்னும் ஒன்று கூட சொல்லலாம். ஒருவேளை நாம் இந்த தேவ பக்தி நம்மை எந்த காரியத்தில் விருத்தி அடைய வேண்டும் என்றால் என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை குறித்து நான் கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது விமானப்படையிலே எனக்கு இருந்த ஞானத்தை காட்டிலும் தேவன் 30, 60, 100 கொடுத்த ஞானத்தை வைத்து நான் எந்த இடத்திலே சென்றாலும் அந்த இடங்களிலே சிறந்து விளங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கே மிகுந்த மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற ஒரு அடிப்படை வசனத்தை நான் என்னுடைய சிறு வயதிலே இருந்து பிடித்து கொண்டதினாலே எந்த இடத்திலும் ஞானத்திலே குறைபடவில்லை. அதுபோல் நான் 60 வயது வரை ஐடி கம்பெனிகளில் 15 வருடங்கள் நான் பணிபுரிந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் தேவன் நிறைய படித்தவர்கள் மத்தியில் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி உங்களை அந்த இடத்துல சிறந்து விளங்க பண்ணதில் தேவனுக்கு நான் பயந்து அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்ட அந்த ஒரே நூல் மூலமாகத்தான் எனது பட்டம் அந்த இடங்களில் பறந்திருக்கிறது என்பது உண்மையானது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் இனி ஒரு சாட்சியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் 1982 எனக்கு இசிஜி அப்நார்மலிட்டி என்கிற ஒரு நோயை மருத்துவர்கள் கண்டுபிடித்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட நீங்கள் மிகுந்த கேர்ஃபுல்லாக அல்லது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் அதிசயமாய் அற்புதகரமாய் கடந்த 35 ஆண்டுகளாக தேவன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல உடல்நிலையை கொடுத்து தேவன் வழிநடத்தி வருகிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் செய்யும் அதிசயங்களும் அற்புதங்களும் அதை ருசித்து பார்த்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் தாமே என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் என்னிடத்திலே எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை குறித்து உங்களிடத்தில் நான் இந்த வேளையில் பகிர்ந்து கொண்டேன். தேவன் என்னை இனி வரும் காலங்களிலும் கூட ஒரு நல்ல சாட்சியாக வழி நடத்துவார் என்பதிலே எனக்கு எந்தவித சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.